எரேமியா புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளால் கூறி பார்த்தேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கால வேளையில் நாம் இந்த வசனத்தை நாம் ஆண்டவருடைய வார்த்தையாக இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் காரணங்கள் இருப்பது போல இந்த கால வேளையில் நீங்களும் நான் இந்த இடத்தில் வந்திருப்பதற்கான செயலுக்கு பின்னாடி ஒரு காரணம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதனால. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காலையில் அதிகாலையில் வர்றது என்பது ரொம்ப விசேஷமானது. ஏனென்றால் காலையில் தான் அதிகமான தூக்கம் வருகிற நேரம் காலையில். ஆனாலும் நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக முன் வந்தபடினால ஆண்டவர் நன்றி செலுத்துதலையும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதையும் நீங்கள் நம்புவதனாலே இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் நன்மையினாலே திருப்தியாக்குகிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் இங்கே இந்த வசனத்தின் சம்பவங்களை படிக்கும்போது 31ஆம் அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வசனங்களை நாம் படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை மீறி அல்லது ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவைகள் சிறைப்பட்டு போன பொழுது ஆண்டவர் அவர்கள் மேல் மனம் இறங்கி அந்த சிறையிருப்பில் இருந்து மறுபடியும் அவர்களை மீட்டெடுத்து புதுப்பித்து அவர்களை கட்டி எழுப்பி அவளுக்கு இல்லாமல் இருக்கிற அவள் இழந்து போனதான எல்லா விதமான நன்மைகளையும் நான் அவங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட பாதிப்புகளினால் அவர்கள் படுகிற கஷ்டங்களை தேவன் கண்டு அவங்க மேலே மனதுருகி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததான வார்த்தை அது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜனங்களின் மேல் கர்த்தர் வைத்த அன்பு அதில் நிறைய வெளிப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சிட்சித்தார், ஆனால் அவர்களை இன்னும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாகவே கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் அந்த 31ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கிற போது தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற மேலான அன்பை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தினால் அவர்கள் மேல் ஆண்டவருக்கு கோபம் இருந்தது, அவர்கள் வருத்தப்பட்டார். ஆனாலும் அதிகமான அன்பை கர்த்தர் பொழிகிறதை இந்த அதிகாரத்தில் நாம் காண முடியும். அநேக நேரங்களில் தேவனாகிய கர்த்தர் நாம் செய்த பாவங்களுக்கு நம்மை தண்டித்தாலும் தேவன் நம்மேல் இருக்கிற அன்பிலிருந்து கொஞ்சம் கூட அவர் என்ன செய்கிறதில்லை, விலகிறதே இல்லை. நாம் மறுபடியும் அவர் அண்டையிலே சேர்வதற்கான காரணம் ஒன்று உண்டானால் நம்மை வைத்திருக்கிற அளவற்ற அவருடைய அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை. இந்த வசனங்களில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சங்கீதம் 103 படிக்கும்போது அதில் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குகிற தேவன் என்பதை நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக ஸ்தோத்திரம், எந்த நன்மையினால் இந்த நாளிலே நம்மை திருப்தியாக்க விரும்புகிறார் என்பதை வாசிக்கிறோம். பைபிளில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் திருப்தியாக்குகிற தேவன் தான். ஆனால் எதனாலே திருப்தியாக்குகிறார் அப்படின்றதெல்லாம் பைபிளை நாம் வாசிக்கிறோம். முதலாவது இதே புஸ்தகத்தில் எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் மேலே அன்பு கூர்ந்து நான் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவேன், திரும்பவும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஜனங்களுடைய தேவை, அதற்காக ஓடி வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் தேவைகள் என்னவென்றால் இந்த திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி. இது ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இன்றைக்கு இதில் நமக்கு எதெல்லாம் முக்கியமா அப்படின்னா யோசிப்போம். ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. இஸ்ரவேலின் அன்றைய தேவை என்னவென்றால் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி. இதுதான் அவங்க வாழ்வினுடைய அந்த வாழ்க்கையின் முழு பகுதியிலும் அவர்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது.
அன்றாட வாழ்க்கையில் அவர்களோடு கூட இருந்த தேவைகள் இந்த தேவைகளை தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்போனால் பைபிளில் ஆண்டு சொல்லும்போது கோதுமை அப்படின்றத விட இன்னும் சில இடங்களில் உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குவார் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் தந்து திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு அது பெரிய விஷயமாக தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே நமக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்குது, அன்றாட உணவுகள் கிடைக்குது, கோதுமை, எண்ணெய், இது எல்லாம் உணவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்தி அப்படின்ற உணவும் ஒரு பெரிய திருப்தியானது. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அந்த நாட்களில் அப்படி இல்லை. அன்றைக்கு உணவு பெரிய விஷயமாக இருந்தது. காரணம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டங்களில் தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது இருந்த காலகட்டங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அடிக்கடி யுத்தங்கள் இருந்தது, அடிக்கடி பஞ்சம் இருந்தது. ஆகவே இந்த பஞ்சமும் யுத்தமும் கொள்ளை நோய்களும் இது போல பல காரியங்கள் இருந்ததுனால நாம் வேதத்தில் பல இடங்களிலே வாசிக்கிறோம். அவர்கள் சாப்பாட்டிற்காக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். சில நேரங்களிலே சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவார்கள், அல்லது அந்நிய ஜனங்களினாலே அங்கே உள்ள வெள்ளாண்மைகளை எல்லாம் வாரி கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே அறுவடைக்கு தயாராகும் போது நாம் நியாயாதிபதிகள் அதை வாசிக்கிறோம். இப்படி அடிக்கடி அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அனுபவங்கள் வரும்போது தானியம் இல்லாதனால் பஞ்சத்தால் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையினுடைய பெரிய ஒரு தேவை என்னவென்றால் அன்றாட உணவு பெரிய தேவையா இருந்தது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கோதுமையினால் உன்னை என்ன செய்வேன், திருப்தி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்வில நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை தருவதற்கு மட்டுமல்ல, அதில் ஒரு வார்த்தையை நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம், திருப்தி ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை விசுவாசிப்போமாக. நம்முடைய இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கும்போது அன்பானவர்களை, ஒருவேளை இங்கு இருக்கிற நமக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னும் நாம் பலரை காண முடியும், இன்னும் பல குடும்பங்களை நாம் சந்தித்தால் தெரியும். பசி என்பது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திருப்தியான சாப்பாடு என்பது இன்னும் சில குடும்பங்களிலே இல்லாமல் தான் இருப்பதை நாம் வாசிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், பசி என்ற இடத்தில் பலரும் இல்லை. ஆனால் தேவையான உணவு, தேவையான சத்தான உணவு, போதுமான உணவு இன்னைக்கும் சிலருக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. இன்னும் சொல்ல போனால் இந்த பலரும் கூட சத்தான உணவு சாப்பிடுகிறார்களா? இல்லை. சாப்பாடு நாம் சாப்பிட்ற சாப்பாடு டாக்டர் போய் கேட்டோம்னா இல்லை, இன்னும் அதில் என்ன இல்லை, புரோட்டீன் இல்லைம்பாரு, இல்லைன்னா அதில் சிலது இல்லை அப்படின்னு சொல்வேன். நீங்கள் போனீங்கன்னா போதும். நான் கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன், நீங்கள் அன்றாட சாப்பிட்ற சாப்பாடில் தேவையான அளவுக்கு அது இல்லை. சோறு, குழம்பு, கூட்டு என்னதான் சாப்பிட்டாலும் அதில் முக்கியமாக என்ன சேர்க்க சொல்கிறாங்க அப்படின்னா கறி கட்டாயம் என்ன செய்யணுமா, இருக்கணுமா, அதில் தான் தேவையான அளவு சத்து இருக்குது அப்படின்றாங்க. இதை மட்டும் சாப்பிட்டால் வயதாகும் போது தேவையான உணவுகள் இருக்காதுன்றாங்க. இது ஒரு பக்கம் மெடிக்கல் ரிப்போர்ட்டாக ஒருவேளை இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, உணவு நம்முடைய வாழ்வின் முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பது என்பதை வேதமும் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் பல இடங்களில் ஆண்டவர் அவர்களை திருப்தியாக்கி வைத்திருக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். எளிய உணவாக இருக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையால், தம்முடைய வார்த்தையால் நம்மை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். பைபிளில் படிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டையும் கர்த்தர் தேவைன்னு சொல்றார். மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்பத்தினாலும் பிழைக்கிறான், தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைக்கிறான். நீங்களும் நான் இன்னைக்கு தைரியமாக சொல்ல முடியும், நான் வெறும் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையாலும் பிழைக்கிறேன்னு ஒரு அலையில சொல்லுமாமே. நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு தான் தெரியும், நம்ம சிச்சுவேஷன் நமக்கு தான் தெரியும், நம்முடைய பலவீனம் நமக்கு தான் தெரியும், நம்முடைய குடும்ப சூழல் நமக்கு தான் தெரியும். மற்றவங்க நம்மளை பார்த்தா அவங்க வேற மாதிரி சொல்லலாம், ஆனால் நம்மளை பற்றி நமக்கு தெரியும். நாம் சொல்ல முடியும், நான் வெறும் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் நான் பிழைத்து வருகிறேன்னு நம்மளால சொல்ல முடியும். தேவனாகிய ஆண்டவர் அப்பத்தினாலும் போஷித்தார், வசனத்தாலும் போஷித்தார் என்பதை வாசிக்கிறோம். வானத்து மன்னாவை வசனத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்கெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்தியாய் உணவு கொடுத்தாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் சிறப்பானதையே கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். தேவனாகிய இன்னைக்கு நாம் சொன்னது போலவே பசிக்கான ஆகாரமாக மட்டும் கர்த்தர் கொடுக்காமல் உடலுக்கு தேவையான சத்துக்கான ஆகாரத்தையும் கர்த்தரே என்ன செஞ்சார்னா கொடுத்தார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் பசியாக இருக்கும்போது அந்த பசியை மட்டும் போக்குவதற்காக அவர் ஆகாரம் கொடுத்ததாக நாம் வேதத்தில் படிக்கவில்லை.
தேவன் அவர்கள் ஏதோ வயிறு நிறைஞ்சா போதும், மக்கள் பசி இல்லாமல் இருந்தா போதுன்றதுக்காக, இந்த வயிறு நிரம்புறதுக்காக மட்டும் கர்த்தர் கொடுக்கல, மன திருப்தி அடையும்படியாகவும் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்றத பைபிள்ல படிக்கிறோம். நீங்க படிக்கும்போது மன்னா கொடுத்தாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிக்காக மட்டுமா? இல்ல. அந்த மன்னா எப்படிப்பட்ட மன்னான்னா வானத்தின் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மன்னாவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அது தேனிலும் அதாவது தேனிட்ட பணியாரம் போல மதுர, அதாவது இனிப்பானதாக சுவையானதாக இருந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மன்னா மிகவும் விலையேறப்பெற்றதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அது மனுஷரால் உருவாக்கப்படாத ஒன்றாக தேவனே கொடுத்த மன்னாவாக இருக்கிறது. எனவே அது அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம். அது நமக்கெல்லாம் கூட என்ன செய்யல, கிடைக்கல. அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைச்சது. அந்த மன்னாவின் ருசியை எகிப்தியை கண்டதில்லை. அந்த மன்னாவின் ருசியை மற்ற எந்த ஜனங்களும் சாப்பிட்டதில்லை. உலகத்தில் எந்த ஜாதியும் எந்த ஜனமும் சாப்பிடாத ஒரு மன்னாவை இஸ்ரேல் மக்களுக்கு தேவனே கொடுத்தார். அது வானத்திலிருந்து கொடுத்தார். நான் சொல்ல விரும்புவது, பசிக்காக மட்டும் கொடுக்கிறவல்ல, திருப்திக்காகவும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் என்ன செய்து இருக்கு? பசிக்கும் திருப்திக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. தேவனாகிய ஆண்டவர் வெறும் பசிக்காக மட்டும் கொடுக்கிறவல்ல, திருப்தியாகவும் கொடுக்கிற தேவன்னு பைபிள்ல படிக்கிறோம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். காடை கொடுத்தாரு. காடையை பற்றி நான் இடையில ஒரு இதில் படித்தேன். நான் டாக்டர் இப்போ என்ன சொன்னாங்க, காடை என்ன செய்யுங்க சாப்பிட்றாங்க, அது ரொம்ப சத்துக்கள் இருக்கான். காடையில் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருக்கான். அல்லேலூயா. முடிஞ்ச இந்த மாதமே கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ற ஆள் இருப்பீங்க நீங்கள். மற்றதெல்லாம் சஜஸ்ட் பண்ணும்போது இதை ரொம்ப சொல்கிறாங்க, காடையை பற்றி ரொம்ப சொல்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு உள்ள பண்ண காடையவே நம்ம டாக்டர் பரிந்துரைக்கும் போது அன்னைக்கு உள்ள அந்த காடை என்ன மாதிரி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. அது ரொம்ப சத்தான ஒரு காடையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய ஆண்டவர் காடைக்கு பதிலாக வேற எதை கூட கொண்டு வர முடியும். காடையை மட்டும்தான் கொண்டு வர முடியுமான்னா இல்லை. அதற்கு பதிலாக எத்தனை பறவைகளையும் கொண்டு வர முடியும், எத்தனை விலங்குகளையும் கொண்டு வர முடியும். தேவன் நினைத்தால் செய்ய முடியும். ஆனால் தேவன் அதை செய்ய காரணம், இந்த ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் தேவையான அளவுக்கு புரோட்டீன், எல்லா சத்துக்களும் தேவையான ஒன்றை மட்டும்தான் தேவன் கொடுத்தார். அதாவது பசிக்காக உணவு மட்டுமல்ல, மக்களுக்கு திருப்தி ஆகும்படியாக தேவன் கொடுத்தார்னா ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. ஆமென். திராட்சை ரசம் தேவையானால் திராட்சை ரசம் அல்ல, ருசியுள்ள திராட்சை ரசத்தை கொடுத்தார். தேவன் கொடுத்ததெல்லாம் மேலானதையே கொடுத்தார். ஜனங்களுக்கு தேவையானதை மட்டுமல்ல, அதை விட சிறந்ததை தான் கர்த்தர் கொடுத்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிந்தின ரசம் ருசி உள்ளதாக இருந்தது என்று நாம் அந்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், திருப்தி அடைந்து 12 கூடைகளை எடுக்கும்படி ஆண்டவர் கொடுத்தார். வயிறு நிறைவதற்காக மட்டுமல்ல, ஜனங்களுடைய திருப்தி இருக்கிறதா என்பதை கர்த்தர் அங்க என்ன செய்யறாருன்னா கவனிக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கவனிப்பதை விட தேவன் நம்மை அதிகமாக கவனிக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸ்தோத்திரம். நாம் கொடுக்கும் உணவு, வீட்டில் தான் நாம் கொடுக்கிற உணவு அவர்களுக்கு மிக திருப்தியாக இருக்க வேண்டும். நாம் நினைப்பதை விட நம்முடைய தேவன் திருப்தி இருக்க நினைக்கிறாரு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், வயிற்றுக்கான உணவு மட்டுமல்ல, மனதிற்கான திருப்திப்படுத்துகிற உணவையும் தேவன் தருகிறார் என்பதை வேத வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எலியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த உணவை நாம் படிக்கும்போது எலியாவுக்கு தேவை என்ன? அன்னைக்கு ஏதோ பசி என்ன செய்யணும்? ஏன்னா அன்னைக்கு கோதுமை கூட கிடைக்கல. சாதாரண கோதுமை கூட, வார்கோதுமை கூட கிடைக்கல. அப்படின்னா அவனுக்கு கோதுமை கிடைச்சிருந்தாவே அவனுக்கு திருப்தி. ஆனால் தேவன் கொடுத்ததோ வயிறு நிறைவதற்காக மட்டுமல்ல, எலியா திருப்தி அடையும்படியாக அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவன் கொடுப்பது என்பது தேவைக்கானது மட்டுமல்ல, திருப்தியாகும்படியாகவும் தேவன் கொடுக்கிறார். எப்போதும் கர்த்தர் அப்படித்தான் செய்திருக்கிறார். முழு வேதாகமத்தில் வாசித்தால் தேவன் கொடுத்ததெல்லாம் அவர்களுடைய அப்பொழுது தேவைக்கானது மட்டுமல்ல, அவர்களுடைய மன திருப்தி அளவுபடியாக தேவன் கொடுத்தார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் கொடுப்பதெல்லாம் சிறந்ததாக மட்டுமல்ல, சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறார். சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் ஆண்டவர் கொடுக்கிறார். இல்ல, அனாந்திரத்தில் தேவன் அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார். அவர்கள் அதை சமைத்து சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்க கூடும். எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியே என்ன செய்தார்னா கொடுத்தார். காரணம் என்னென்னால், எலியா அங்கே அவன் அப்படி செஞ்சுக்கிடவும் மாட்டான்னு அவனை பற்றி ஆண்டவருக்கும் தெரியும். அவன் இருக்கிற சூழ்நிலையில் அப்படி செஞ்சுக்கிட முடியாதுன்னு கர்த்தர் அவனுக்கு ரெடிமேடாக கர்த்தர் கொடுத்தார். வனாந்திரத்தில் ஜனங்களை போஷிக்கும் போது 10,000 மக்களுக்கும் தேவன் கொடுப்பதற்காக காடைகளை வரவழைக்கவில்லை, வேற எதையும் கொண்டு வரவில்லை. அங்கே தேவன் இருப்பதை கொண்டு என்ன செய்கிறார்னா
அதை பெருக பண்ணி அவங்களுக்கு நிறைவாக தேவன் கொடுத்து மீதி 12 கூடைகளை நிறைய எடுக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்படியால் தேவன் பசிக்காக மட்டுமல்ல, திருப்திக்காக கொடுக்கிறவரும் சூழ்நிலைகளுக்காக கொடுக்கிற தேவனுமாயிருக்கிறார். நம்புகிறோம் கர்த்தர் நம்மையும் அப்படி திருப்திப்படுத்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வீடுகளிலும் தேவன் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அன்பானவர்களே, குறிப்பாக இந்த உணவு மட்டும்தான் தேவையா என்றால் இல்லை, இன்னும் நம்முடைய குடும்பங்களில் பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் தேவையோடு இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இன்னொரு விஷயத்தை நாம் வாசிக்கிறோம் 31ஆம் அதிகாரத்தில் இதே வசனத்தில் 13ஆம் வசனம் 16வது வசனம் போன்ற வசனங்களை படிக்கும்போது தேவன் சொல்றாரு, துக்கங்கள் சந்தோஷமாக மாறுங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றார். 13-14 படிக்கிறேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்தையும் படிக்கும்போது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கீழே 25ஐயும் கூட படிக்கிறேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். 4ஆம் வசனத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். நான் வாசித்த அந்த எல்லா வசனங்கள்லையுமே ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை நாம் அங்கே வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான ஒரு ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். நான் வாசித்த எல்லா வசனங்கள்லையுமே கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நான் சொல்ல விரும்புவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை என்ன செய்ய அடக்கி. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டு சொல்ற வார்த்தை என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம்னு சொல்றார். கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை என்ன செய், காத்துக்கொள். ஏன்னா இனி கண்ணீர் வடிக்க வேண்டிய தேவை இருக்காது என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல் நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சஞ்சலம் இருந்தது, துக்கம் இருந்தது, வேதனை இருந்தது. அவர்கள் அதில் மூழ்கி போயிருந்தார்கள். ஆண்டவர் பார்த்து அவங்க மேல அன்பு கூர்ந்து அதை செய்கிறார் அப்படின்றத வாசிக்கிறோம். நான் அந்த வசனத்தை கூட உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். 3வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை என்ன செய்கிறேன், இழுத்து கொள்கிறேன். இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் உன்னை அநாதி சிநேகத்தால் உன்னை என்ன செய்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம், அநாதி சிநேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஆரம்பத்திலிருந்தே உன் மேல அன்பா தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். அநாதி சிநேகம், நித்தியமான அன்பு. அது காலப்போக்கில் மறைஞ்சி போற அன்பு கிடையாது. எப்போது உன்னை நேசிக்கிறவனாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்ற வசனங்களை படிக்கிறோம். இன்னும் நிறைய தேவன் நம்ம வைத்த அன்பை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. 20ஆம் வசனத்துல கூட, எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக என்ன செய்கிறது. ஒரு அம்மா பேசுற மாதிரி இல்லை இந்த படிக்கும்போது, ஒரு அம்மா பேசுற மாதிரி இல்லையா அந்த வசனத்தை படிக்க எனக்கெல்லாம் உண்மையிலே ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஆண்டவர் இப்படிலாம் கூட பேசுவாரா ஆண்டவர்ன்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லை. சொல்றாரு, அதாவது நான் அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, நான் அவனுக்கு விரோதமாக பேச. இதெல்லாம் இத்தனைக்கும் இஸ்ரவேல் எப்படிப்பட்ட ஆளு, பயங்கரமான ஆளு. இஸ்ரவேல ஒன்றும் பெருமைப்படுற அளவுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பாசகார பிள்ளை கிடையாது. பாசகார பிள்ளை இல்லாதையே சொல்றாரு, என் புத்திரன் என்னுடைய குமாரன் அல்லவா, என்னுடைய பிரியமான
பிள்ளை அல்லவா. நம்மன்னா என்ன வார்த்தை பேசுவோம் நமக்கே தெரியாது. இந்த மாதிரி இஸ்ரவேல் மாதிரி ஒரு பிள்ளை நமக்கு இருந்துச்சுன்னா, நமக்கு இருக்க 2 பிள்ளை 3 பிள்ளைகள இது மாதிரி ஒரு இஸ்ரவேல் மாதிரி ஒரு பிள்ளை இருந்தால் என்ன செய்யணும்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் அதெல்லாம் சகிக்கிற அளவுக்கு பலன் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை நான் உன்னை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன், அருமையான பிள்ளை அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவா, நான் உனக்கு விரோதமாக ஆனால் பேசிக்க ஆண்டவர். என்னன்னா இந்த பாவத்தில்னால ஆண்டவர் கடிஞ்சிக்கிட்டார் ஆண்டவர். ஆனால் கடிஞ்சிக்கிட்டேன், ஆனால் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக என்ன செய்து கொதிக்கிறதுன்றார். நானும் நீங்களும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. நிச்சயமாக நம்மேலும் ஆண்டவர் இவ்வளவு அன்புடையவராகத்தான் இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவனுக்காக உருக்கமாக என்ன செய்வேன், இறங்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன், கோதுமை எண்ணெய்களை தருவேன்றதுக்கான காரணமும் கூட அவருடைய அன்பு தான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லும்போது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்பதற்கான காரணமும் என்னவென்றால் தேவன் நம்மேல் வைத்த விலையேற பெற்ற அன்பு. புதிய ஏற்பாட்டில் இது சார்ந்த ஒரு வசனம் உண்டு. யோவான் சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றார். எப்படி உணவு ரொம்ப முக்கியமோ அது மாதிரி கூட நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தால் அந்த வீட்டு எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டு குடும்பத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன். வீட்டில் எல்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்க, ஒரு மாதிரி கோபமும் சண்டையும் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதில்ல, எரிச்சலும் கோபமும் அந்த வீட்டில் இருக்குன்னா அந்த குடும்பத்தை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாரும் சிரித்து பாட்டு பாடிக்கிட்டு வீட்டில் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு, உச்சிதமான கோதுமை எல்லாம் சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு. வீட்டில் ஒரு பெரிய நல்ல நாள், எல்லாரும் போயிட்டு இருக்கோம். அந்த வீட்டை ஒரு ஃபோட்டோ எடுங்க, எப்படி இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான வீட்டுக்கு அது மாதிரி ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உணவை விட மேலானது இது. இந்த மகிழ்ச்சி, மன அமைதி ரொம்ப அவசியமான தேவை, ரொம்ப அவசியமான தேவை இன்றைய காலகட்டங்களில். மன அமைதி, அல்லேலூயா. மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது. ஆண்டவர் சொல்றார், உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். அதாவது சந்தோஷத்தை தருவேன் அப்படின்றதுக்கும் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்பதுக்கும் இடையில வித்தியாசம் என்ன செய்து இருக்கு. அதை நாம் புரிந்து கொள்ளும். நான் உன்னை சந்தோஷமாக்குவேன் அப்படின்றது வேற, உன் துக்கத்தை சந்தோஷமாக்குவேன் அப்படின்றது வேற. சந்தோஷமாக்குதல் என்பதுனா வெளியிலேருந்து ஒரு சந்தோஷம் வர்றது. ஆனால் நீ எந்த காரியத்தை குறித்து துக்கப்பட்டியோ அதையே என்ன செஞ்சிடற, சந்தோஷமா மாற்றிடுற அப்படின்றது. பழசு பழசாவே இருக்கும், புதுசாக ஒரு சந்தோஷம் வர்றது வேற. அது புதிய காரியம், புதுசாக ஒன்று நடக்கிறதுனால ஒரு சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சொல்ற விஷயம், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு விஷயத்தால் துக்கம் அடைந்திருக்கும், ஒரு பிரச்சனையால், ஒரு தேவையினால, இதனால் நாம் துக்கமாக இருக்கும்போது அந்த துக்கத்தையே கர்த்தர் எப்படி மாத்துறாரா, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாற்றுகிறாராம். இதுதான் சந்தோஷப்படுத்துதலை விட துக்கம் சந்தோஷமா மாறுவது தான் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். விசுவாசியுங்கள், இந்த மாதத்தில் கர்த்தர் நாம் அப்படி செய்வாராக. எந்த காரியத்துல நாம துக்கம் அடைந்தோமோ அதை மகிழ்ச்சியாக மாற்ற தேவனால் கூடும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் ஒவ்வொரு மாதமும் நாம் பெறுகிற இந்த வாக்குத்தத்தங்களை நாம் கேட்டு விட்டு விடாமல் ஏதோ வழக்கமான ஒரு வாக்குத்தத்தமாக மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த வாக்குத்தத்தங்களை தயவு செய்து அன்பாய் கேட்கிறேன். அதனாலதான் என்ன செய்யறோம்னா, இப்படி உங்களுக்கு ஒரு வசன அட்டை கொடுக்குறோம். இது எது தெரியுமா? அல்லேலூயா. ஏன்னா இந்த வசனம் எத்தனை நாளைக்கு உங்க மனசுல இருக்குன்னே தெரியாது. சிலருக்கு இந்த வசனம் இருப்பிடம் என்னன்றதே சில நேரத்தில் மறந்துடும். அதனாலதான் இது கொடுக்குறோம். தயவு செய்து இந்த வசனத்தை நீங்க பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வைங்க. போகும்போது வரும்போது வசனத்தை சொல்லுங்க. திரும்ப திரும்ப இந்த வசனத்தை வைத்து ஜெபிங்க. நான் சொல்றேன், நிச்சயமா இதை நீங்க மறக்காம இருந்தா, இந்த வசனத்தை நீங்க உண்மையா விசுவாசித்தா உண்மையா கர்த்தர் செய்வார். நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், நாம கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்தா கர்த்தர் செய்யறதில்ல. தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்து இந்த வசனத்தை எனக்கானது என்று எடுத்துக்கொண்டு இந்த வசனத்தை கர்த்தர்ட்ட அறிக்கையிட்டு, தேவனை இந்த மாதத்தில் இப்படி செய்வேன் என்று எங்களுக்கு கொடுத்தவரே, எங்களுக்கு செய்யும் ஆண்டவரே என்று கர்த்தர்ட்ட இந்த ஜெபத்தை இந்த வசனத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் அதை கட்டாயம் செய்வாருங்க, கட்டாயம் செய்வார். கடந்த காலங்களில் ஒருவேளை எங்களுக்கு செய்யாமல் இருந்திருக்கலாம். நீங்க வசனத்தை கேட்பதோடு மாத்திரம் நீங்க விட்டுருக்கலாம்.
ஆனால் அந்த வசனத்தை இந்த மாதம் முழுவதுமே ஜெபியுங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தின் கடைசி 25 நாட்கள் ஆகிவிட்டது, 30 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் ஒரு நாள் தான் 2 நாள் தான் இருக்குன்னா கூட விடாதீங்க. அப்போதும் ஜெபியுங்கள். தேவனாகிய ஆண்டவர் இந்த வசனத்தை நிச்சயமாக நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நான் வசனத்தை எவ்விதமாக எடுத்துக்கொள்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது. நான் வசனத்தை வெறும் கேட்பதற்காக, ரசிப்பதற்காக அல்லது ஒரு ஆறுதலுக்காக மட்டும்தான் கேட்கிறோமா வசனத்தை? இல்லை. வசனம் என்பது வெறும் ஆறுதல் மட்டுமல்ல, வசனம் என்பது நிறைவேறுகிற வார்த்தை. அது எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். வசனம் என்பது கேட்பதற்கு ஆறுதலாக மட்டுமானது அல்ல. வசனத்தை ஆண்டவர் ஒருபோது வீணாக தரைகளை விழ விடுவதில்லைன்னு பைபிள் இருக்கு. தேவன் சும்மா போற போக்கில் ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றதில்ல. கர்த்தருடைய வார்த்தைகள் என்பது தேவன் வேதாகமத்தின் மூலமாக நமக்கு பயன்படும்படியாக எழுதி வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. நான் விசுவாசித்தால் வசனம் என் வாழ்வில் நிச்சயமாக கிரியை செய்யும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே தேவன் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். பைபிள 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிய 2 அனுபவங்கள். ஒன்று, எஸ்தர் காலத்தில் நடந்த சம்பவம். 9ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை படிக்கும்போது, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் குறிப்பிட்ட ஒரு நாளை அவங்க ஒரு பண்டிகையாய் கொண்டாடினார்கள். அவர்கள் பூரியும் பண்டிகை. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். 26 வாசிக்கிறோம், ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரியும் எண்ணப்பட்டதுன்னு. ஒரு பூரியும் பண்டிகை ஒன்று இருந்தது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒண்ணுதான், துக்கம் சந்தோஷமாக மாறினது. ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த கால வேளையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு தீர்க்க தரிசனமாக கூட நீங்க எடுத்துக்கோங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துக்கம் இருந்தால் அது சந்தோஷமாக மாற்ற நம்முடைய தேவனால் கூடும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த சம்பவம் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக தெரியறதுனால ரொம்ப விளக்கணும் அவசியம் இல்லை. எஸ்தர் காலத்தில் நடந்த அந்த பிரச்சனையில் எல்லாரும் கொல்லப்பட வேண்டிய அதே நாளில் எல்லாரும் மீட்கப்பட்டு, அது மட்டுமல்ல, யார் அந்த பிரச்சனை காரணமோ அந்த சத்துருக்கள் அந்த நாளில் அழிக்கப்பட்டார்கள். இதுதான் முக்கியம். வெறும் மீட்கப்பட்டது காப்பாற்றப்பட்டது மட்டும் நடந்திருந்தா இன்னொரு நாளும் அதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் ஒரு முறை அந்த ஆமான் சதி திட்டம் தீட்ட வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அவனுக்கு பதிலாக வேறு இன்னொருவர் எழுந்திருக்க கூடும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. நிரந்தரமாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அவங்களை காப்பாற்றியது மட்டுமல்ல, இனியும் அந்த சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது என்று சத்துருக்களை முற்றிலுமாக அழித்த நாளும் கூட அந்த நாள். எனவே அன்னைக்கு எல்லாரும் மரண ஓலமிட வேண்டிய ஒரு நாளில பூரிப்பும் கம்பீரமும் ஏற்பட்டது, சோகம் மறைந்து போனது, சந்தோஷம் ஏற்பட்டது. இன்னைக்கு இந்த புதிய மாதத்துல தேவன் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்ற தேவன் போதுமானவராயிருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபின் வாழ்வில் ஏற்பட்ட பெரிய துக்கம் அவனுடைய வாழ்வில் சந்தோஷமாக மாறினதை படிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் சொல்லும்போது, சொல்லி முடியாத துக்கம்னு பைபிள் இருக்கு. அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. ஏன்னா அவனுடைய சஞ்சலத்தை பற்றி எழுதுறான். என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமா இருக்கும். அவனுடைய வேதனையில் அவன் சொல்ற வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா என்ன சொல்றான்னா, அவனுடைய சஞ்சலத்தெல்லாம் என்ன செய்யணுமா? தராசில வச்சு நிறுக்கணுமா. அவனுடைய நிர்பந்தங்கள் எல்லாம் நிறுக்கப்படணுமா. அப்படி நிறுக்கப்பட்டா அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமா இருக்கும் அப்படின்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு யோபு மனசுல வேதனையும் பாரமும் எவ்வளவு இருக்கும், அதை நம்மளால விளக்க முடியுமான்னா விளக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த பாதையில போல. யோபு போன பாதையில் நான் நினைக்கிறேன் அவன் மட்டும்தான் போனான் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானா? யோபு போன பாதையில வேற யாரா போயிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். அவ்வளவு பாரம் நிறைந்த மனிதன் யோபு. அவன் வாழ்க்கையில சொல்றான், என்னுடைய துக்கம் சொல்லி முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துக்கத்தை பற்றி சொல்லும்போது 2 வார்த்தைகளை சொல்ல முடியும். துக்கத்தை பற்றி
நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் அந்த அனுபவங்கள் நம்மளும் வந்திருப்போம்னா அவ்வப்போது சிலவிதமான துக்கங்கள் வந்திருக்கலாம். ஆனால் துக்கத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஒன்று சொல்லி முடியாத, யோபு சொன்ன மாதிரி சொல்லி முடியாத துக்கம், இன்னொரு துக்கம்னா சொல்ல முடியாத துக்கம். ரெண்டு விதமான துக்கம் இருக்கு. ஒன்று சொல்லி முடியாது, ஆரம்பிச்சா 1 மணி நேரம் ஓடும், 2 மணி நேரம் ஓடும், அவ்வளோ வேதனை என்ன செய்து இருக்குன்னு சொல்லி அழுத முடியாத அப்படி ஒரு நிறைய இருக்கு. நிறுத்து பார்த்தால் தராசில கடற்கரை மணலை மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய இருக்கு. சொல்லி முடியாம இருக்கு, எண்ண முடியாம இருக்கு, அளவு அதிகமா இருக்கு. அது சொல்லி முடியாத துக்கம். இன்னொன்று சொல்ல முடியாது, யார்ட்டையுமே என்ன செய்ய முடியாது, சொல்ல இருக்கு, ஆனால் யார்ட்டையும் சொல்ல முடியாது. நிறைய பேர் சிரிக்கிற சிரிப்பு என்பது மகிழ்ச்சியால் மட்டும் வருவதல்ல. அல்லேலூயா. நிறைய பேர் சிரிக்கிற சிரிப்பு மகிழ்ச்சியால் வருவதல்ல. அவங்க வெளியில எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு தோல்வி அடைந்தவன் என்று காண்பிக்க விரும்பவில்லை, நான் சோகமானவன் என்று சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் மகிழ்ச்சியா இருப்பதாக காட்டிக் கொள்கிறார்கள். அந்த மனசுக்குள்ள வலி என்ன செய்து இருக்கு. சிரிப்பவர்களை பார்த்தெல்லாம் சந்தோஷமா இருக்கிறார்கள் எண்ணிவிட வேண்டாம். பலரும் சோகத்திலும் துக்கத்திலும் உள்ளே இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்னவென்றால் சொல்ல முடியாத துக்கம் என்பதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சொல்ல முடியாத துக்கம் ஏனென்றால் அவைகள் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாததை, சில நேரங்களில் குடும்பங்களில் கூட சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாம் காணப்படும். ஏனென்றால் சில சொன்னாலும் பயனற்றதாகவும் என்ன செய்யும் இருக்கும். சில மனைவிகள் அவங்களுடைய கணவர்கிட்ட கூட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சொன்ன நடக்கும், உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு. ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு சோமனா கூட என் வீட்டுக்காட்ட சொல்ல மாட்டான், ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே நோயினே சொல்லிட்டு இருக்க, வியாதியை சொல்லிட்டு இருக்க, திட்டுகிற கணவன் அப்படின்னா. அநேக குடும்பங்களில் மனைவியினுடைய வியாதியை கூட ஏற்றுக்கொள்றதுக்கு யாரும் ஆயத்தமாக, கணவன் ஆயத்தமாக இல்லை. அப்படின்னா சில மனுஷனுடைய வாழ்க்கையில் தன் துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. யாருமே இல்லாத சோகங்களும் மக்கள்கிட்ட கிடக்கு. ஸ்தோத்திரம். சொல்லக்கூடிய இடத்திலும் இல்லை, சொல்வதை மக்கள் கேட்க இடத்திலும் இல்லை. நான் பலரை சந்திப்பதனால் சொல்லுகிறேன், ஏராளமானவர்கள் தங்கள் மனசுல சொல்ல முடியாத துக்கத்தை உடையவர்களாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பானவர்களே, சொல்லி முடியாத துக்கத்தையும் சொல்ல முடியாத துக்கத்தையும் மாற்றுகிற ஒருவர் உண்டு, நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக செய்கிறார். ஏன்னா அப்படி செஞ்சிருக்கிறார் பைபிள்ல. யாரெல்லாம் சொல்லி முடியாத துக்கத்தில் இருந்தாங்களோ அவங்க துக்கத்தை மாற்றிருக்கிறாரு. யாரெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்தில் இருந்தாங்களோ அவங்கள சோகங்களையும் துக்கங்களையும் கர்த்தர் மாற்றிருக்கிறார். யோபின் வாழ்வில 42ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது அன்பானவருடைய பிள்ளைகளே, 41 அதிகாரங்கள் சோகமான அதிகாரங்கள், 42ஆம் அதிகாரம் மகிழ்ச்சியான அதிகாரம் இல்ல. சோகமான அதிகாரங்கள் நிறைய இருக்கு, மகிழ்ச்சியான அதிகாரம் ஒண்ணுதான். சொல்லப்போனா முதல் அதிகாரத்தில் கொஞ்சம் இருக்கலாம், ஆனா அதிகமான வசனங்கள் அதான். ஆனா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை சொல்லி முடியாத 41 அதிகாரங்கள்ல உள்ள அந்த பாரத்தை எல்லாம் ஒரே அதிகாரத்தில் தேவன் நிறைவாக மாத்திட்டார்ல, நிறைவாக மாத்திட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் அப்படி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். 3வது ஒன்றை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 31ஆம் அதிகாரம் 5-16 5ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள் சொல்றார். அதுபோல 16வது வசனத்தை படிக்கும்போது, நீ அழாதபடிக்கு சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அந்த 2 வசனத்திலேயே நான் உன்னை கூர்ந்து கவனிக்க முடியும். என்னன்னா, உன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் என்ன செய்வாரு, தருவார் அப்படின்னு சொல்றார். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது அதன் பலனை அனுபவிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. 16ஆம் வசனத்துல உன்னுடைய கிரியைக்கு பலன் உண்டு. நிறைய நேரங்களில் மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இன்னொரு குறை என்னன்னா, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அதுக்கான பலன் என்ன செய்யாது, கிடைக்காது. அது ஒரு பெரிய ஏமாற்றம், அதுவே பெரிய வேதனை பாருங்க. ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா கருதப்படுகிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாதது, கஷ்டப்பட்டு செய்ததுக்கான பாராட்டுகள் இல்லாதது, இப்படிப்பட்டதான முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. இதெல்லாம் கூட அந்த இடத்துல தான் அது வருது. அநேகருடைய வாழ்க்கையில அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்காத போது சோர்ந்து போய் விடுகிறார்கள். குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது
இனி என்ன செய்ய, வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்ற இடத்துக்கு மக்கள் வந்து விடுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டு சொல்றாரு இந்த வசனங்கள்ல, நீங்கள் கிரியைகளுக்கு பலனை என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நீங்க பிரயாசப்பட்டீங்களோ அது கிடைக்காம இருந்தா இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இது விசுவாசிப்போமாக. அல்லேலூயா. இந்த வசனம் ஏற்கனவே தானே இருக்கு இல்ல, இந்த வசனத்தை இப்போ நம்ம என்ன செய்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த வசனத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுவோம். இந்த வசனத்தை கர்த்தர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ஆண்டவரே உன் கிரியைகளுக்கு பலனை என்ன செய்வாய், பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அன்றாட வாழ்க்கையில் நாம் பல இடங்களில் இதை நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, நாம் எதிர்பார்க்கிற பலன் நமக்கு என்ன செய்யாம போகலாம், கிடைக்காம போகலாம். அது ஒரு பெரிய வேதனை அல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? அன்பானவர்களே, சில நேரங்களில் ஒருவேளை உங்கள் ஜெபத்திற்கு ஏற்ற பதில் இன்னும் என்ன செய்யாமல் இருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். ஆமென். ஊழியத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்காம இருக்கலாம். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இருக்கலாம். தேவன் அவைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அதிகமாக பிரயாசப்பட்டிருப்பீங்க, அதுக்குரிய பலனை நீங்க அடையாமல் போயிருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் இதுவரைப்பட்ட பிரயாசங்களுக்கெல்லாம் சேர்த்து அவர் பலன் கொடுப்பதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நான் உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது பேதுரு இப்படி சொல்லுகிறான், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அங்கே நாம் வாசிக்கிறோம், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை வாசிக்கிறோம். நான் அதில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். பேதுருவை போல ரா முழுவதும் பிரயாசப்பட்டு, ஆமென், பகல் முழுவதும் பிரயாசப்பட்டு, மாதம் முழுவதும் வாரம் முழுவதும் பிரயாசப்பட்டு இந்த பேதுரு மாதிரி நீங்க சொல்ற ஆட்களா இருந்தா, அன்பானவர்களே, உங்கள் படகை தேவன் நிரம்ப பண்ணுவார். தேவன் உங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். இயேசு அவனை சந்திக்கும் போது அவனுக்கு இருந்த மனநிலை வேறு. அவனை விட்டு ஆண்டவர் வழி அனுப்பி போகும்போது இருந்த அவன் மனநிலை வேறு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலே சோகமான நேரங்களில் நமக்குள்ளே வந்து மகிழ்ச்சியாக்கி நம்மை விட்டு கடந்து போகிறவர். கர்த்தர் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறது மட்டுமல்ல, பிரயாசத்திற்கு பலனை, ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசியுங்கள். நாம் ஜெபம் பண்ண போறோம். இந்த கால வேளையில, இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களை செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். 7 காரியங்கள் உண்டு. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமையில மற்ற காரியங்களை பேசலாம் நினைக்கிறேன். நமக்கு நேரம் குறைவாக இருப்பதனால் 3 காரியங்களை மாத்திரம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நம்மை நன்மையால் திருப்தியாக்குகிற தேவன், பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தந்து நன்மையால் திருப்தியாக்குகிறவர். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி நன்மையினால் திருப்தியாக்குகிறவர். எந்த நன்மை? குடும்ப ஆசீர்வாதம் என்கிற நன்மை. ஆமென். துக்கத்தை சந்தோஷமாக்க மாற்றுகிற நன்மை, பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் என்கிற அந்த நன்மை. ஒருவேளை இந்த 3 காரியத்திலையும் நீங்க ஒரு நன்மை எதிர்பார்க்கிறீங்கன்னா, கர்த்தர் நன்மையை மட்டும் இல்ல, திருப்தியாக்கும்படி கொடுக்கிறவர். பசிக்காக மட்டுமல்ல, திருப்திக்காக கொடுக்கிறவர். துக்கத்தை மட்டுமல்ல, ஆண்டவர் சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரயாசத்துக்கு பலன் மட்டுமல்ல, ஏற்ற பலனை கொடுக்கிற தேவன். ஏதோ ஒரு பலன் நீ செய்ததுக்கு ஏதோ ஒன்னுலன்றதுக்கு ஒண்ணு அப்படி இல்லை. தேவன் நாம் நிறைவாகும்படி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலன்ற இடத்துல அவனுக்கு இப்போ எது கிடைச்சா போதும்னா, ஏதோ கொஞ்சம் மீன் இருந்தாலே அவனுக்கு பெரிய திருப்தி தான். அவன் வீட்டுக்கு அன்னைக்கு ஒரு வருமானம் கிடைச்சாலே போதும், அதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு இல்லை. ஆண்டவர் அவனுக்கு நிறைவாகவும் கொடுத்தார், மற்றவர்களுக்கும் சேர்த்து கொடுக்கிற தேவன். எப்போதும் ஆண்டவர் பெஸ்டா செய்கிற தேவன். எப்போதும் நம்முடைய தேவன் நிறைவாய் செய்கிறவர். எப்போதும் ஆண்டவர் திருப்தியாய் செய்கிறவர். நம்முடைய தேவன் ஏனதான என்று செய்கிறவர் அல்ல. காரணம் என்ன அப்படின்னா, நீ என்னுடைய குமாரன் அல்லவா, என்னுடைய அருமையான பிள்ளை அல்லவா, உனக்காக என்னுடைய இருதயம் கொதிக்கிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஒரு முறை கையை உயர்த்தி இந்த வசனத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பங்களில் நீ செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே. ஹalleluya. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தாவே இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் வாழ்வில் கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி. இந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல தேவன் எங்களை நன்மையால் திருப்தியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருவரையும் தேவன் நடத்துங்க. இந்த மேலான கிருபைகளை ஆண்டவர் தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்மிடத்தில் வருகிறவர்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உம்மிடத்தில் வந்த எல்லாரை பற்றியும் நீர் அறிந்து வைத்திருந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே அறிந்து வைத்திருந்தீர் ஆண்டவரே. அவர்களுடைய இருதயத்தை ஆராய்ந்தறிந்த தேவன் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்தவர். இன்னைக்கு இந்த காலையில வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பற்றி நீர் அறிந்திருக்கிற தேவன். யார் யாருக்கு என்னென்ன காரியத்தில் தேவை உண்டு என்பதை கர்த்தர் அறிவீர். இந்த மாதத்துல கர்த்தர் அப்படி நிறைவாக்கி தாரும் ஆண்டவரே. பிப்ரவரி மாதம் முடியும் போது உம்முடைய பிள்ளைகள் ஒரு சாட்சி சொல்ல கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி என் வாழ்விலே தேவன் அப்படி செய்தார் என்று அவர்கள் சொல்லுவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நடத்துவீராக ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடிக்கு வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைப்பீராக. குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தாரும். பிரயாசத்தில் வேலையில் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தாரும். ஆண்டவரே மன சமாதானத்தை சந்தோஷத்தை தேவன் கட்டளையிடும். இந்த மனித வாழ்வில் அன்றாட வாழ்க்கையில் அத்தியாவசியமான இந்த 3 காரியத்தில் தேவனே நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்து ஆண்டவரே திருப்தியாக்கும் நன்மையால் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே பாதுகாத்து ஆசீர்வதி வழி நடத்தும் ஆண்டவரே. இது பொய் சொல்லுகிறவர் அல்ல, செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே வழி நடத்துங்க அப்பா, ஆசீர்வதிங்க. எங்கள் சபையின் மேலும் ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். எங்கள் சபையின் மக்கள் எல்லார் மேலும் ஒரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.